மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை எதிர்த்து ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் 4வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், போராட்டம் தற்போது எந்த நிலையில் இருக்கிறது? இறந்த மீனவரின் உடலை வாங்குவது குறித்து போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்க? இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர், தமிழக மீனவர் பிரிட்ஜோட அந்த சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் உடலை வாங்க மறுத்து அதை தொடர்ச்சியாக 4வது நாளாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். 3 அம்ச கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இலங்கை கடற்படையை கைது செய்து தமிழக சிறையில் வைக்க வேண்டும். அதே நேரத்தில் படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவித்து இது போன்ற நிகழ்வுகள் எதிர்வரும் காலங்கள் நடக்காது என்பதை உறுதி செய்வதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மூலமாக யாராவது ஒருவர் நேரடியாக வந்து போராட்ட களத்தில் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் 35 ஆண்டுகள் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற 3 அம்ச கோரிக்கை வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை ஒவ்வொரு வடிவமாக அவர்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். தற்போது நீங்க நேரடி காட்சியை கேட்கலாம். நேற்று மெழுகுதிரி ஏந்தி இந்த போராட்டத்தை நடத்தி வந்த நிலையில் தற்போது மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தமிழன் பிரிட்ஜோ என்ற ஒரு எழுத்துக்களை வந்து வடிவமைத்திருக்கிறார்கள். அதனை சுற்றி மெழுகுதிரிகளை ஏந்தி தொடர்ச்சியாக வந்து அவர்கள் வந்து தற்போது அந்த போராட்ட காலத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவர்களை பொறுத்தளவுக்கு இந்த இடத்திலே அவர்கள் வந்து மிக முக்கியமாக அந்த கோரிக்கையில் வலியுறுத்த வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முடித்துக் கொள்வதில்லை, அதே எங்களுக்கான உத்தரவாதங்களை அரசுகள் கொடுக்க வேண்டும். மத்திய அரசு இதுவரை எங்களுக்காக எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்வரவில்லை என்று தெரிவித்திருக்காங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடந்த 2016ஆம் வருடம் மீன் ஏற்றுமதி செய்ததன் மூலமாக 65,000 கோடி அந்நிய செலாவணி கிடைத்திருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்ட அரசு தங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்த வர மறுக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போதிலும் தொடர்ச்சியாக வந்து பேச்சுவார்த்தை என்பது தமிழக அரசு 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கோட்டாட்சியர் உள்ளிட்ட பல அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. நேற்று மாலை கூட கோட்டாட்சியர், ராமநாதபுரம் கோட்டாட்சியர் ராஜ திலீபன் முன்னிலையில் ஒரு பேச்சுவார்த்தை மீனவர்கள் நடைபெற்றது. அப்பொழுது அவர்கள் கோரிக்கையை ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அரசு தரப்பில் உடல் வந்து தொடர்ந்து ஒரு 4 நாட்களாக அரசு மருத்துவமனையில் இருக்கிறது. உடலை வாங்கி அடக்கம் பண்ணிவிட்டு போராட்டத்தை தொடருங்கள் என்று தெரிவித்திருக்காங்க. இருந்த போதிலும் எங்களுக்கு அது முக்கியம் இல்லை, எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை பிரிட்ஜோவின் உடலை வாங்க மாட்டோம் என்று தெரிவித்து அவர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மணிமாறன். ஹரிகிருஷ்ணன், இன்று போராட்ட களத்திற்கு எந்தெந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் வர வாய்ப்பு இருக்கிறது? தகவல்கள் என்ன? நிச்சயமாக இன்று போராட்ட களத்தை பொறுத்தவரைக்கும் 3 தலைவர்கள் வர இருக்கிறார்கள். முதலாவதாக நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வர இருக்கிறார். தமிழக வாழ்வு உரிமை கட்சியோட நிறுவன தலைவர் வேல்முருகன் வர இருக்கிறார். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட செயலாளர் முத்தரசன் அவர்கள் வர இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல தலைவர்கள் நாளை கூட திமுகவோட செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் வர இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றது. இதுபோன்று போராட்டத்துக்கு வலுச்சேர்க்கும் விதமாக அனைத்து அரசியல் கட்சிகள் தலைவர்கள் மட்டுமல்லாது மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் வந்து பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தொடர்ச்சியாக வந்து இங்கே ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மீனவ சங்கங்கள், அமைப்புகள் சார்பாக நேரடியாக இங்கு வந்து போராட்ட களத்தில் ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இதே நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த ராமேஸ்வரம் பகுதியில் விசைப்படகுகளை மற்றும் நாட்டுப்படகுகளை இயக்காமல் 4வது நாளாக அந்த வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து யாராவது ஒரு அதிகாரிகளோ இல்ல அமைச்சர்களோ நேரடியாக இந்த களத்திற்கு வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையில் நிறைவேறும் வரை போராட்டம் என்பது எந்த காரணத்திற்கும் கைவிடப்படாது என்ற உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார்கள். ஹரிகிருஷ்ணன், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.